Praise the Lord. Wish you a happy, blessed, holy Tuesday. El Bethel Prayer Ministry உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். தேவச்சனமே மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். அவர் அநேக விதமான டீச்சிங்கை அவர் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாய் சொல்லி கொண்டிருந்தார். அதில் ஒரு பிரதானமான ஒரு டீச்சிங் என்னென்னா, விழிப்புள்ள கன்னிகளாய் ஹல்லேலூயா எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். எப்பொழுதும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் விசுவாசமுடன் விழிப்புடனே இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றுவதில் நாம் தாமதிக்கக்கூடாது. வாலிபச்சனமே, வாழ்க்கை நிச்சயமற்றது. கர்த்தர் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது. ஞானமுள்ள கணிகை போல இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜெபம் என்னும் விளக்கை எரிந்து கொழுந்துவிட்டு எரிய கர்த்தர் நம் விசுவாசத்தையும் அணையாமல் எரிய விட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல், ஜெபம் மற்றும் நீதியுடனே வாழ்தல், ரைச்சஸஸ்னுடனே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவை வந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தினமும் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இல்லை பாவத்தில் விழுந்து நாம் மறிக்க நரகத்துக்குள் ஆளாக்கி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் வருகையின் சத்தத்தை நாம் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் அவர் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான், ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். மணவாளன் கிறிஸ்து ஹல்லேலூயா அவர் சீக்கிரம் வரப்போகிறார். விழிப்புள்ள கன்னிகளாய் மணவாளனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். அவர் டெய்லியும் நீங்கள் வாட்ச்ஃபுல்லாய் ஹல்லேலூயா ஃபெய்த்ஃபுல்லாய் கர்த்தருக்காக காத்திருங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஹல்லேலூயா ஆண்டவர் கொடுத்த அநேக விதமான பேரபிள்ஸ்கள், உமைகள் ஆண்டவர் இந்த காரியங்களில் சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் ஸ்பிரிச்சுவலாக ரெடி ஆகணும். தேவஜனமே, ஹல்லேலூயா அவர் வருகைக்கு ஹல்லேலூயா விஜிலண்ட்டாய், ஹல்லேலூயா வெரி வெரி விஜிலண்ட்டாய் நாம் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போமா? ஆண்டவரே, எங்கள் லைஃப் அன்சர்டனிட்டியாக இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு நாங்கள் விழிப்புள்ள கனிகளாய் காணப்பட ஆண்டவரே கீழ்ப்படிதலோடு கூட ஆண்டவரே ஜெப வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் கொழுந்துவிட்டு எரிய ஆண்டவரே நீதியான பாதைகளை நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்போமா? ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஏசப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய், இந்த ஹோலி டியூஸ்டேக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விழிப்புள்ள கன்னிகளாய் மணவாளன் கிறிஸ்துவை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா துன்பங்களையும் ஆண்டவரே சோர்வுகளையும் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை போல அப்பா எங்களுடைய ஜெப வாழ்க்கை எரிய கிருபை தாங்க சுவாமி. எங்களுக்கும் வாலிப பிள்ளைகளை சந்தித்து பாதுகாப்பை தாங்க, யுத்தங்களை ஓய செய்யுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Thanks for watching.